மெட்ராஸ் டு சென்னை. கதை, வசனம், இயக்கம் பம்பாய் சாணக்யா. மெட்ராஸ் டு சென்னை. ஸ்டோரி, டயலாக் அண்ட் டைரக்ஷன் பாம்பே சாணக்யா. பீச்ல பார்த்தேன். அப்பவும் தனியா இல்ல, கூட வேற ஒரு பையன் இருந்தான். மணல்ல 2 பேரும் தனியா உட்காந்துருந்தான். என்னது இது? 2 பேருங்க அப்புறம் தனியாங்கறல. இவன் ஒருத்தன் இப்ப கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ கண்டுபிடிச்சிட்டு. சீனா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கலையா? எனக்கு புரிஞ்சு போச்சு. நீரஜா, மாமா சொல்றது உண்மையா? யாரடி அவன்? அப்பா இன்னுமா நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணுங்கிற நிலைமையில இல்லடா. எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் இப்ப வர சினிமாக்கள். அவளை கெடுத்து குட்டிச்சவராக்கள். இதுக்குதான் ஆரம்பத்துல முட்டினேன் இவளை காலேஜ் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு. ஆனா அம்மா தான் நம்ம குடும்பத்திலே முதல்ல ஒரு பொண்ணு பெரிய படிப்பு படிக்க போறா, அவளை தடுக்க வேண்டாம்னு சொன்னா. படிப்பு, பெரிய படிப்பு, அதான் படிச்சுட்டு வந்து நிக்கிறாளே. காதல் படிப்பு சொல்றதுக்கே நான் கூசல். அது என்ன கெட்ட வார்த்தையா? நாக்கு கூசத்துக்கு? நான் செஞ்சது எதுவும் குத்தமோ பாவமோ கிடையாது. நீ 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 பேசாத. நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு நாங்க யாரும் வெளியில தலை காட்ட முடியாது. எந்த குடும்பத்துல வந்து எந்த மாதிரி காரியம் பண்ணிருக்கா பாரு. நான் என்ன கொலையை பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்? எல்லாரும் சுத்தி வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுருக்கேன். எல்லாம் அம்மா கொடுக்கிற இடம். இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சது உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். எனக்கு வர கோபத்துக்கு நான் அப்படியே என்ன கொல்ல கொழி தோண்டி பதிச்சிருவியா? என்ன திடீர்னு சத்தம்? உன் செல்ல பொண்ணு நீரஜா என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? யாரையோ இஷ்டப்படுறாளோ. வந்து அதுல என்ன நாசுக்கு வேண்டியிருக்கு? காதலிக்கிறாளன்னு போட்டு உடைய. அதையும் அப்பா கிட்டே தைரியமா சொல்றான். நீரஜா, இவா சொல்றது உண்மையா? ஒன்னதான் கேக்குறேன். அவ எப்படிமா வாய் தரப்பா? அதான் உண்மை எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்ட. இவளா சொன்னாளா இல்ல வேற யார் மூலமாவது தெரிஞ்சுதா? கல்யாணி, இந்த குடும்பத்தோடு நலன்ல அக்கறை உள்ளவங்கிறதுனால நான் தான் சீனு கிட்ட சொன்னேன். நேத்து அவளை மெரினா பீச்ல பார்த்தேன். வேற ஒரு பையனோட. இந்த விஷயத்தை உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும். நீரஜா, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் உங்ககிட்ட இருந்து பதில் வரல. இவா சொல்றது நிஜம்தான். நான் சுதாகர்ங்கிற ஒருத்தரை மனசார விரும்புறேன். தப்பு அவ பேர்ல இல்லடி, அவ பேர்ல இல்ல. வளர்ந்த பொண்ணு வெளியில போனா மனசு இப்படித்தான் அலபாயும். இன்னைக்கு பெத்ததாகட்டியே காதலிக்கிறேன்னு இவ்வளவு தைரியமா சொல்ற இவாள்லாம் நாளைக்கு இன்னும் என்னெல்லாம் சொல்ல போறாளோ. நாகரிகங்க பேர்ல நாடு எங்க போயிட்டு இருக்கு? நிர்வாணமும் ஆபாசமும் எதிர்காலத்துல தலைவிரிச்சு ஆடப்போறது. அதுல என்ன தப்புன்னு ஒரு கூட்டமே அதை சப்போர்ட் பண்ண போறது. நீரஜா, கல்யாணி அவசரப்பட்டு அடிச்சு கடிச்சு ஒண்ணும் பண்ணாத. என்ன இருந்தாலும் அவ வளர்ந்த பொண்ணு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. நீ இதுல தலையிடாத. ஆமா, இது பேச வேண்டிய விஷயம்தான். ஆனா பேச வேண்டியது இவகிட்ட இல்ல. நீரஜா, நீ உள்ள போ. உள்ள போன்னு சொன்னேன். போ. கல்யாணி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? இவ்வளவு உள்ள பூட்டி வச்சு உடம்பையும் மனசையும் காயப்படுத்தி வேதனைப்படுத்தி வேற ஒருத்தரோட வாழ வைக்கணுங்கிறா? இவ்வளவு பேசுறியே, உன் மனசுல விகாரமே இல்லையா? ஆனந்த விகடனும் குமுதமும் வந்த உடனே அதுல ஜெயராஜ் வரைஞ்ச படத்தை தானே நான் ஒளிஞ்சு பாக்குற. இவன் சாண்டில்யன் கதையும் புஷ்பா தங்கதர எழுதின கதையும் பாட புஸ்தகத்துல ஒளிச்சு வச்சு படிக்கிறான். நாங்க படுக்க போனதுக்கு அப்புறம். என்ன ஆச்சரியமா இருக்கா இல்ல அதிர்ச்சியா இருக்கா? பெத்தவாளுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாதுரா. சில விஷயங்களை கண்டும் காணாத மாதிரி விட்டுடுவோம். அதுதான் எங்களுக்கு மரியாதை. கல்யாணி, உனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியும்னு எனக்கே தெரியாது. இவ காதலிக்கிறா அப்படி இப்படின்னு எல்லாரும் கங்கணம் கட்டி வந்து நிக்கிறே. மனுஸ்மிருதி என்ன சொல்றது தெரியுமா? ஒரு பெண் ருதுவானவுடன், அதாவது கல்யாண தகுதியை அடைந்தவுடன் அவள் பெற்றோர்கள் அவளுக்கு முறைப்படி திருமணம் செய்து வைக்க தவறினால் அந்த பெண் தனக்கு உகந்த ஒருவனை தேடிக்கொள்வதில் தவறேதும் இல்லை. அதனால குழந்தைகளை தட்டி கேட்கறதுக்கு முன்னாடி பெத்தவாவா கடமையை பண்ணிருக்காளான்னு கேட்டு பார்க்கணும். தங்களை தானே கேட்டு பார்த்துக்கணும்.
20 வயசுக்கு மேலேயும் கல்யாணம் ஆகலைன்னா மனசு அழப்பாயதான் பாயும். காலப்போக்கில் இந்த காதல்ங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாயிடும். ஆனா இப்ப அதை பத்தி பேசணும்னா அசிங்கமாவும் அதிர்ச்சி தர மாதிரி இருக்கும். அதனால குழந்தைகளை குத்தம் சொல்றது அர்த்தமே இல்லை. அதுக்காக கட்டுப்பாடு, ஒழுக்கம், பழக்க வழக்கம் இதெல்லாம் தேவையில்லைங்கிறியா? அப்படியா? சரி, நீங்க மட்டும் என்ன பண்ணலாம்? குடுமையை வெட்டிண்டு கடுக்கனை கழட்டி வச்சுட்டு, அது மட்டும் எந்த விதத்துல நியாயம்? யாருமே சாஸ்வதம் கிடையாது. ஒருவேளை எனக்கு முன்னாடி உங்களுக்கு அழைப்பு வந்துருக்குன்னா நான் தாலியும் அறுத்துக்க மாட்டேன், தலையும் அழிச்சுக்க மாட்டேன். ஏன்னா ஏன் பண்ணணும்னு கேக்குறேன். உடலோடையும் மனசோடையும் என்னோட கலந்து நீங்க என்னைக்குமே என் கூட தான் இருக்கு. அப்புறம் எதுக்காக இந்த மொட்டையும் முக்காடும்? அதுக்காக இத்தனை நாள் கடைபிடிச்சுன்னு வர சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் தப்புங்கிறியா? இல்ல, சாஸ்திர சம்பிரதாயத்தை எதுக்கணும்னு அவமதிக்கணும்னு நான் சொல்லல. ஆனா இந்த சாஸ்திர சம்பிரதாயமே நம்ம சௌரியத்துக்காக நாம ஏற்படுத்திட்ட ஒண்ணு. காலப்போக்குல மாறக்கூடியது மாறும், அதுல தப்பே கிடையாது. என்ன பாக்குறேன்? மடிசாறு கட்டிட்டு இருக்கிறதுனால மடி செஞ்சு நினைக்க வேண்டாம். தேவைப்பட்டா மடிசாறு கட்டிக்கணும், ஆசைப்பட்டா மிடியும் போட்டுக்கணும். மத்தவாழ மாதிரி அந்த காலத்துல நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், இப்ப எல்லாம் கெட்டு போயிட்டு நான் புலம்பி நிற்க மாட்டேன்னா. அதுல கல்யாணி இந்த காலத்துல குழந்தைங்க சின்ன வயசுலயே தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறா. அந்த காலத்துல மட்டும் என்னவான்னா 14-15 வயசுலயே குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆயிடும். 16 வயசுல அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துரும். அவள் என்ன ஒண்ணுமே தெரியாம குழந்தைய பெத்துண்டாளா? அதனால அந்த காலத்துல எல்லாம் நன்னா இருந்தது, இப்ப எல்லாம் கெட்டு போயிடுதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. எல்லாம் பாக்குற விதத்துல இருக்குண்ணா. ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளயும் 1000 ஆசைகளும் விரசங்களும் இருக்குதான் இருக்கு. எல்லாத்தையும் ரகசியமா ரசிப்போம், ஆனா வெளிப்படையா கண்டிப்போம். We are all hypocrites. அப்பா பச்சை மிளகாய் அப்படியே பச்சையா கடிச்சா மாதிரி இருக்கு. எல்லா கண்ணத்திலையும் பலார் பலார்னு அரைஞ்சுட்டேன். சரி, முடிவா நீதிஜா விஷயத்துல என்னதான் சொல்றேன்? விடிய விடிய ராமாயணம் கேட்ட மாதிரி இன்னும் என்ன சொல்லணும்? அந்த பிள்ளைய பத்தியும் குடும்பத்தை பத்தியும் விசாரிச்சு பார்ப்போம். எல்லாம் சரிப்பட்டு வந்ததுன்னா கல்யாணத்தை முடிச்சிருவோமே. என்ன தாத்தா, அத்தை காதலிச்சாங்க, சப்ப மேட்டர். அத போய் எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய விஷயமா ஆகிட்டீங்களே. சோ பண்ணி உங்க பாட்டி அன்னைக்கே சொன்னா உங்க காலத்துல இதெல்லாம் ஃபன்னியா தான் இருக்கு, அப்படித்தான் இருக்கு. அதெல்லாம் விடுங்க தாத்தா, அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க. இவன் பாரு மேல கதை கேட்கறான். அப்புறம் என்னடா, பார்க்க வேண்டியவாளை பார்த்தோம், பேச வேண்டியதை பேசினோம். நீரஜாவுக்கும் சுதாகருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணினோம். அதே முகூர்த்தத்தில் மோகனுக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் நடந்தது. இப்ப கூட அந்த கல்யாண காட்சி என் கண் முன்னாடி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு.
A short intermission, 5 minutes.